IVF undergo பண்ணும்போது கப்பிள் காமனாக கேட்குற ஒரு டவுட்டை, நான் ட்ராவல் பண்ணலாமா, ஆஃபீஸ்க்கு போகலாமா போகக்கூடாதா, பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுமா, ஸோ ட்ராவல் பண்ணுறதுனால ஐவிஎஃபோட அவுட்கம்ஸ் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றத சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி ஐவிஎஃப்ன்றது நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா ட்ராவல் பண்ணலாமா வேணாமான்னு நம்மளால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விமென்க்கு மோர் தேன் 1 egg, அதாவது மல்டிபிள் எக்ஸ் வளர்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அந்த எக்கு வளருதான்றதை மானிட்டர் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் அந்த எக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் சைஸ் வளர்ந்த உடனே த்ரூ ஸ்கேன் கைடன்ஸ் ஒரு சின்ன நீடில் மூலமாக அந்த எக்கை நம்ம ஆஸ்பிரேட் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். இந்த ப்ராசஸை ஓவேரியன் ஸ்டிமுலேஷன் அண்ட் எக் ரிட்ரீவல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த எக் ரிட்ரீவ் பண்ணுற அன்னைக்கு அவங்களோட ஹஸ்பண்டை நம்ம செமன் சாம்பிள் கொடுக்க சொல்லிட்டு ஒரு எக்குக்குள்ளேயும் ஒரு ஸ்பெர்மை இக்ஸின்ற மெத்தடில் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம லேபில் இன்குபேட்டர்ஸ் இருக்கும். அதாவது யூட்ரஸ் என்ன கண்டிஷனில் இந்த எம்ப்ரியோவை க்ரோ பண்ணுமோ அதே மாதிரி டெம்பரேச்சரில் அந்த எம்ப்ரியோவுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் கொடுத்து நம்ம அப் டு 5 days இந்த எம்ப்ரியோவை க்ரோ பண்ணுவோம். இந்த 5th day வரைக்கும் வளர்ந்த எம்ப்ரியோவை நம்ம பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். அண்ட் யூஸ்வலி இந்த 5th day எம்ப்ரியோவை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் 10 to 11 days டெய்லி நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் கிளினிக் வர மாதிரி இருக்கும், இல்லை நீங்களாகவே செல்ஃபாகவும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கும் போது நீங்கள் நார்மலாக உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ டெஃபினெட்லி ட்ராவலிங் கூட பாசிபிள் தான். செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஐவிஎஃப் சைக்கிளில் நம்ம இந்த யூட்ரஸோட லைனிங்கை எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். ஸோ அந்த லைனிங்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த 5th day வரைக்கும் வளர்ந்த எம்ப்ரியோவை எடுத்து யூட்ரஸ்குள்ளே எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ப்ரொசீஜர் மூலமாக நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஒரு சிம்பிள் IUI மாதிரி தான் இருக்கும், அனஸ்தீஷியாலாம் தேவைப்படாது. ஸோ இந்த எம்ப்ரியோவை நம்ம யூட்ரஸ்குள்ளே பிளேஸ் பண்ணும்போது நம்ம எந்திரிச்சு நடந்தால் இந்த எம்ப்ரியோ கீழே வராதுன்றத நிறைய ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச் எப்படி பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை யூட்ரஸ்குள்ளே பிளேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ரேடியேஷன் மூலமாக அதோட பொசிஷனை ட்ராக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஈவன் ஆஃப்டர் நார்மல் வாக்கிங் எல்லா ஒர்க் பண்ணும்போதும் அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எங்கே வச்சோமோ யூட்ரஸ்குள்ளே அங்கேயே தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர் மல்டிபிள் ரிசர்ச்சஸ் IVF பண்ணும்போது பெட் ரெஸ்ட் தேவை கிடையாது அப்படின்றத நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த பேஷண்ட்ஸுமே IVF அண்டர்கோ பண்ணணும்னா பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம ஊரில் இது ஒரு காமனான மெத்தாவே இருக்குது. IVF பண்ணோம் அப்படின்னா வீட்டிலே தான் இருக்கணும், பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு. ஸோ யூஸ்வலி நம்ம பேஷண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராபப்ளி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ட்ராவல், பிகாஸ் அதிகமாக நம்ம வெளியே போகும்போது நம்ம இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். நம்மளுக்கு ஃபீவர், காஃப், கோல்டு இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் மற்றவங்க கிட்டேருந்து வரும்போது இம்ப்ளான்டேஷன் சான்சஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ப்ராபப்ளி மக்களோட கான்டாக்ட் கம்மி பண்ணுறதுக்காக வேணால் நீங்கள் வீட்டில் இருக்கலாமே தவிர அதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. அண்ட் அப்படி வீட்டில் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது.